நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே உங்கள் கண்ணனாய் வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா என்னும் ஜனத்திறக்க காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் இல்லும் கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரிஷி தோக்கின் காஞ்சி வலி சீலம் பண்டை மாறாத்த வியாதி நெஞ்சில் பூட்டி வச்சோ ரங்க கலி தீராத்த வாசி அண்ணன் மீச வச்சோராட்ட புலி இடையான் வந்தோருக்கும் இன்னோருக்கும் பண்டை ஆபத்து கட்ட சோரா கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா சர்பத்து நுடில் மதையானே பெருக்கிடும் கருத்து இவனே படைச்சு விட்ட கடவுளுக்கு பத்தில் பத்து kg 6.15%. வீடியோ போடுங்க அதுல காயத்ரி பாத்துங்க. கங்க்ராச்சுலேஷன். ஆளுமாடோல் அதுல போடுங்க. தாண்டி இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு பிசிக்கல் கிளப் எவ்வளவு முக்கியம், டெய்லி கிளப்ல வந்தா மட்டும்தான் அல்டிமேட்டான எண்ட் ரிசல்ட் கிடைக்குங்கிறத பிலீவ் பண்ணி வீடையே ஷிஃப்ட் பண்ண பர்சன். அவங்க கோச் சொன்னதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்படியே அதே டெடிகேஷனோட, ஏன்னா மிச்சத்தில் அவரே சொல்லுவார், ஒரு ஃபியர் வந்துச்சு அவருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் அவரே சொல்லுவார். ஸோ நவ் யுவர் சக்சஸ் ஸ்டோரி. குட் ஈவினிங் ஆல். சக்சஸ் ஸ்டோரினா சக்சஸ் ஸ்டோரினா மெயினாக நான் இதுக்கு முன்னாடியும் இந்த பிடிசியில் வின் பண்ணியிருக்கேன். அந்த மாதமும் ஃபுல் மந்த் நியூட்ரிஷன் கிளப் போயிருந்தேன். இப்போ திருப்பி வின் பண்ணிருக்கேன். பிப்ரவரி வந்து ஃபுல் மந்த் இந்த மொத்தம் ஒரு ஸ்டக்காகி ஒரு வெயிட்ல இருந்து மூவ் ஆகி போயிருந்தேன். இந்த வாட்டியும் நான் வந்து ஸ்டக்காகி இருந்த ஒரு வெயிட்டுக்கு முன்னாடி தான், அதாவது 9ல இருந்து வெயிட்டுக்கு வந்திருக்கேன். 89 அந்த வெயிட்டுக்கு வந்திருக்கேன். அப்பயும் முன்னாடி 100ல இருந்து 90 வந்திருக்கேன். ஸோ நியூட்ரிஷன் கிளப் மேஜிக் இருக்கு கண்டிப்பா. ரெகுலரா நியூட்ரிஷன் கிளப் வந்தாவே வெயிட் சேஞ்ச் ஆகும். அப்புறம் பிப்ரவரி மந்த் நான் மதுரைக்கு போல, இதுவும் ஒரு ரீசன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க காயத்ரி மேடம் போட்டு எனக்கு வந்து ஏதாவது ஆப்போசிட் வீடு வந்து மதுரை, வைஃப் குழந்தைங்களாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ
லாஸ்ட் மந்த் நான் வீட்டுக்கே போகல. இந்த மாதிரி தான் இப்போ தான் 3 நாள் போயிட்டு வந்தேன். நான் தான் ஃபுல் சமையல் எல்லாமே என்னோட தான். டெய்லி மதியானம் வந்து இந்த சமையல் பிளேட் எல்லாமே நம்மளே பண்ணி போட்டு நான் இன்னொன்னு இந்த ஜர்னி அப்பெல்லாம் நான் பார்க்குறேன், ஜென்ஸ் தானா சமைச்சு போடுறாங்கல்ல, அந்த பேச்சுலர் சமையல்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் வெரி கலர்ஃபுல், வெரி அட்ராக்டிவ், வெரி சூப்பர், வெரி ஹெல்த்தி. புதுசா எல்லாமே குக்கிங் கிளாஸ்க்குலாம் போவாங்க என்னமோ தெரியல. ஆன்லைன் குக்கிங் ரெசிபிஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையல் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து பிளேட்லாம் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நம்ம நல்லா போடணுன்றதுக்காக போடுறோம். காய்கறி ஜாஸ்தியாக எடுத்துப்போம் அந்த டைம்ல. இல்ல நீங்க வீக்லி வின்னர்ல வேற 3.9 kg, அதனால நல்ல டிப்ஸ் கொடுங்க. அவங்க அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பசிக்காதுன்றத விட தண்ணி கண்டிப்பா அந்த லிமிட்டை அந்த பிடிசியில் இருக்கும்போது டச் பண்ணிடுது. பசிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி மேக்ஸிமம் 4 லிட்டர்ஸ் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நார்மல் டைம்ல. பிடிசியில் இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் அந்த 4 லிட்டர் டச் பண்றது, காலையில் 2 லிட்டர் 2 லிட்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பசியை கொஞ்சம் தள்ளி போயிடும். சூப்பர், ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேற ஏதாவது டிப்ஸ் நம்ம பீப்புளுக்காக தரீங்களா? நியூட்ரிஷன் கிளப் நீங்க இன்னைக்கு வின் பண்ண நியூட்ரிஷன் கிளப் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்சஸ். ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் ஆஃப் ரெகக்னிஷன்ல ஒரு தேர்ட் என்ன ரன்னர்ப்பா, ஃபர்ஸ்ட் ரன்னர்ப்பா வந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு இப்போ அவருக்கு கிடைக்க போற கிஃப்ட் அதை தரப்போறது யாருன்னா அவங்களோட நியூட்ரிஷன் கிளப் ஓனர், அவங்க கோச். ப்ளீஸ் கம் ஆன். ஓகே, நல்ல ஒரு கிளாப் பண்ணிருங்க ஜானகி அண்ட் நரேஸ்வர். பாத்து அதிருது, சும்மா அதிருதுல்ல. ஓகே, அது போன் யார் அடிக்கிறான்னு பார்த்து அட்டன் பண்ணி பேசுங்க. நீங்களே பேசிருங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். சிவி வாங்க. போட்டோ ஓகே, என்னென்ன ப்ராடக்ட் தராரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். அழகா இருக்கக்கூடியவருக்கு ஸ்கின் ப்ராடக்ட், அது இல்லாம பிரைன் ஹெல்த். ஹாப்பி ஈவினிங் ஆல். ஸோ பிரெயின் ஹெல்த் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னா நம்மளோட கரெக்டான மைண்ட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது. பட் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா பிரெயின் ஹெல்த் யூஸ் பண்ண இதுக்கு ஆர்வம் ஆக்சுவலி என்னோட பொண்ணுக்கு நான் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அவனுக்கு. ஸோ பிரெயின் ஹெல்த்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலர் பேசுறப்ப ஸ்டாமரிங் இருக்கும், திக்குவாங்க தெரியுமா? அந்த திக்கல் எல்லாம் மாறி இருக்கு இந்த பிரெயின் ஹெல்த் எடுக்கிறது. ஞாபகம் மறதி இம்ப்ரூவ் பண்ணும், படிப்புல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரெயின் ஹெல்த் சப்போர்ட் பண்ணும். சூப்பரா. ஓகே, நெக்ஸ்ட். டைரக்டா வல்லாரை வந்து நீங்க டைரக்டா கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்ல வராது. வல்லாரைங்கிறது பிரம்மி சொல்லுவாங்க. அது அப்படி டைரக்டா வந்து முன்னாடி எல்லாம் பரண்டையில சட்னி பண்றது, வல்லாரையில தோரன் பண்றது எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வல்லாரை இல்லவே இல்லை. ஸோ நல்ல ஓகே, அதை நம்ம இந்த டேப்லெட் ரூமா எடுக்கும்போது நல்லது சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்யூனிட்டி வந்து 3 பாலி ஹெர்பல் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, நம்ம கட்டுக்கு, நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு, அதாவது உள்ள ஒரு கவச்சம் மாதிரி இது நமக்கு ஒர்க் பண்ணுறது. இதில் இருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் அழகாக ப்ரொடக்ட் ரேட் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் சமமானது. கொரோனா பீரியட்ல லான்ச் ஆனது. பல பேருக்கு கொரோனா வந்து கஷ்டப்படாமல் இருந்தது காரணம் இந்த இம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. சுருக்கமா சொல்றேன், நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்டிடிவில ஹையஸ்ட் சேல் இந்த இம்யூன் ஹெல்த் டூரிங் தி லாக்டவுன் பீரியட். அடுத்தது வந்து ஸ்கின் பூஸ்டர். அகம் நன்னா இருந்தால் புறம் நன்னா இருக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு படம் தான் இந்த மதுரைக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் பார்த்து சொல்லி விடுற லெவலுக்கு பாதியாச்சு. இப்போ உள்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுதான் நாங்கள் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்கின் பூஸ்டர் எடுக்க 30 டேஸ்ல உங்க ஸ்கின்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நீங்க பார்க்கலாம். டிராஸ்டிக் சேஞ்ச் நானும் எடுத்துக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கேனிஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அவங்களோட கோச். சேசே எல்லாமே கேனிஸ்ட்ரா. கண்டிப்பா
ஓபன் பண்ணியாச்சுன்னா 30 டேஸ்ல காலி பண்ணியே ஆகணும். டெய்லி எடுப்பாரு. அப்ப இவரோட ஸ்கின் எப்படி குளோ ஆகும் பாரு. and இது இப்ப இல்லவும் இல்ல ஸ்டாக்ல. அது எங்க மட்டும் தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஹலோ வெரி குட். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். அதோட சேர்ந்து புறம் என்ன இருக்குன்னா புறம் அதாவது வெளி அவுட்டர் ஸ்கின்னுக்கு நியூட்ரிஷன் உள்ளது. என்னது செரம், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். கங்க்ராட்ஸ். நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாமே ஆயுர்வேதிக். இதோட ஒர்த் வந்து 14000 ஒர்த்துக்காக இப்போ ஆசம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட். Thanks to Manisha sir and Janani ma'am, and thanks to KK sir and Shivi ma'am, and one more thanks to Geeta ma'am also. Geeta ma'am நிறைய எனக்கு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சூப்பர். பாருங்க இந்த கம்யூனிட்டில மட்டும் தான் ஜெயிச்சவங்க இருந்து ரொம்ப விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதுக்கு நீங்க பிடிசி குரூப்ல இருந்தா தான் மட்டும் தான். ஓகே? சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். சூப்பர். கங்க்ராட்ஸ். சூப்பர். ஓகே. இவருடைய பிடிசி ஜர்னி தொடரும். ஏன்னா இன்னும் எவ்வளவு கிலோ இருக்கு வெயிட்? நான் எவ்வளவு கிலோ குறைக்கணும்? இல்ல இப்ப போனதுக்கு என் பொண்ணு போதும் தவிர. சரி நீங்க வேலைக்கு குறைக்க வேண்டாம். சரி இன்னொரு விஷயம். எல்லாருமே வந்து இந்த ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க இடைக்கு இவ்ளோ இழைச்சிட்டீங்களா? இதுக்கு மேல இழைச்சிடாதீங்க. நீங்க அப்படியே துரும்பா போயிடுவீங்க. அப்படின்னு யாரெல்லாம் கேட்டீங்க? ஓகே. வெயிட் குறைய துரும்பா இப்படி இழைச்சி உருகி போறதுக்கு நம்ம மெழுகும் கிடையாது, அமீபாவும் கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா நம்மளோட எலும்போட அமைப்பு மாறவே மாறாது. நம்ம என்ன பிறந்தப்ப வந்து இங்க தொப்ப இங்க வந்து வெயிட் போட்டா பிறந்தோம் இல்ல வளர்றப்போ சின்ன வயசுல எல்லாம் அப்படி இருந்தோமா? இல்ல. இதெல்லாம் பின்னாடி வந்தது தானே. அதை இப்பயே வந்து எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ 90-100 வயசுலயும் அப்படியே இருக்கலாம். ஆசம். ஓகே டன். சோ அந்த மாதிரி சொல்லி